ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ஓவர்லார்ட் சீசன் 4 எபிசோட் 6 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டயலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓவர்லார்ட் சீசன் 4 எபிசோட் 6. நார்த் சைடில் அந்த டுவார்ஃபை காமிக்கிறாங்க. நமக்கு வர ஆப்ஷன் இல்லை, கேட்டை மூடுங்க அப்படின்னு சொல்லி ஜென்ரல் சொல்லுவோம். ஆனால் நம்ம ஆளுங்க வெளியே நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கேட்குறான். குவாகாவை உள்ள விட்டா எல்லாரும் செத்துருவாங்க, ஸோ இப்போ அவங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணுறத தவிர வர வழி இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ கதவை மூட ஆரம்பிக்கிறாங்க. மேஜிக் யூஸராக இருக்கிற டுவார்ஃப் லைட்னிங் வச்சு அட்டாக் பண்ணுறாங்க. ஒரு வழியாக கதவை மூடிட்டாங்க. அண்ட் எந்த குவாகாவும் உள்ள வரல. எப்படியாவது அவங்க கதவை உடச்சிட்டு உள்ள வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதுக்குள்ளே என்ன பண்ணலாம் யோசிப்போம் அப்படின்னு ஜென்ரல் சொல்லுவோம். ஒரு முக்கியமான செய்தி, ஹண்டடாக இருக்கிற ஒருத்தர் நம்மளை பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவன் கூட்டிகிட்டு போகிறான். நம்மளோட சுச்சுவேஷன் தெரிஞ்சுதான் அவங்க வந்திருக்காங்கன்னு அந்த ஜென்ரல் கிட்ட அவன் சொல்லுவோம். ஜென்ரலோ போய் நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறான். அந்த சாசரர் கிங் சோல் கோன் வார்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிடலான்னு தான் வந்தேன். உங்களோட குவாகுவா சிச்சுவேஷனை பத்தி கேள்விப்பட்டேன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நாங்க கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுக்கிடுதோம் அப்படின்னு சொல்லி அந்த ஜெனரல் சொல்றான். காலமும் நேரமும் யாருக்காகவோ காத்திருக்காது, உங்களோட சிச்சுவேஷன் இப்போ எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அந்த ஜெனரலும் சரின்னு கதவை திறந்து உள்ள வாங்க அரசே அப்படின்னு சொல்லி வெல்கம் பண்றான். வெளியே நிறைய குவாகுவா நின்றுட்டு இருக்கு. இப்போ அந்த கதவை திறக்கிற சவுண்ட் கேட்கவும் அந்த டுவார்ஃப்ஸே நம்ம கிட்ட சாவறதுக்காக வந்துட்டு இருக்குங்க, அதுங்களை அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற லீடர் சொல்றான். கதவை திறக்கவுமே ஒரு குவாகா ஃபாஸ்டா ஓடி போய் இந்த டுவார்ஃப்ஸ் நான் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ண ஓடுது. பட் அதோட கை துண்டாகுது. பார்த்தா நம்ம ஹீரோ 2 டெத் நைட் அனுப்பி வச்சிருக்கான். இதுங்கெல்லாம் என்ன பெரிய ஜெயண்ட் டுவார்ஃப்ஸா அப்படின்னு சொல்லி அந்த லீடர் பாக்குறான். குவாக்வாலாம் அங்க இருந்து ஓடி வரத பாக்குறான். டெத் நைட் அங்க நிக்கிற குவாக்வா எல்லாத்தையுமே துண்டு துண்டா வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த லீடர் இருக்கிற பக்கமா அந்த டெத் நைட் ஓடி வந்துட்டு இருக்குதுங்க. நமக்கு வேற வழி இல்ல, சீக்கிரமா அந்த பிரிட்ஜை வெட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த லீடர் சொல்றான். அவங்க வெட்ட ட்ரை பண்ணாலும் பிரிட்ஜை வெட்ட முடியல. சோ லீடர் மாதிரி இருக்கிற அந்த குவாக்வாவே போயிட்டு டக்குன்னு அந்த பிரிட்ஜை கட் பண்ணி விடுது. நம்ம ஹீரோவோட டெத் நைட் இப்போ கீழே விழுந்துடுச்சு. இப்போ மத்த குவாக்வா அந்த லீடர் மாதிரி இருக்கிறத மேல தூக்குது. அந்த டுவார்ஃப்ஸ் அப்படியோ காலமா சமன் பண்ணிருக்கு. கண்டிப்பா நான் அந்த காலமால மேலே ஏறி வர முடியாது, ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. பிளான்ல சின்ன சேஞ்ச், நம்ம லார்ட் ரியோரா கிட்ட போய் இதை இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த லீடர் சொல்றான். இந்த இடத்துல கிங்னு யாரும் கிடையாது, ஸோ நாங்க எல்லாருமே கலந்து பேசிட்டு ஒரு முடிவை சொல்றோம் அப்படின்னு அந்த ஜெனரல் கிளம்புவோம். சரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு என்னது அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறான். அச்சோ என்னாச்சு நம்ம கேட்கவும், இல்ல இது என்னோட பர்சனல் மேட்டர், நீங்க கிளம்புங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் அனுப்பின 2 டெத் நைட்டோ இறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு 2 டெத் நைட்டோ ஒரே நேரத்தில் இறந்துருக்காங்க. எதிரி ரொம்பவும் ஸ்ட்ராங்கானவன் நினைக்கிறேன். ஒருவேளை ஷெல்டியரை மைண்ட் கண்ட்ரோல் பண்ண அந்த எதிரி இங்க தான் இருப்பானா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அரசே நீங்க வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிடுறாங்க. முக்கியமான டுவார்ஃப்ஸ் எல்லாம் அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோ அவங்க கிட்ட போய் இன்ட்ரோடியூஸ் ஆகிறான். உங்களை பார்த்ததுல சந்தோஷம் அரசே, வந்து உட்காருங்க, நம்ம பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டுவார்ஃப் சொல்றான். நீங்க மட்டும் இல்லைன்னா இந்நேரத்துக்கு எங்களோட கிங்டம் அந்த குவாகுவாவால அழிஞ்சு போயிருக்கும். உங்க ஹெல்ப்புக்கு நன்றி அப்படின்னு சொல்லவும், ஆமா நீங்க எங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும்னு கேள்விப்பட்ட, அது உண்மையா அப்படின்னு ஒருத்தர் கேட்கறான். ஆமா உண்மைதான், எங்க நாட்டுல இருந்து உங்களுக்கு காய்கறிலாம் அனுப்ப முடியாது, பட் ஆனா நீங்க விரும்பி குடிக்கிற சரக்கை என்னால தர முடியும், பதிலுக்கு எனக்கு நீங்க கிடைக்கிற மெட்டல் ஓர் அதை தந்தா போதுன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அரசே நீங்க எங்களுக்கு ஆல்ரெடி ஹெல்ப் பண்ணிட்டீங்க, ஆனா எங்களுக்கு இதை பத்தி யோசிக்க கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லவும், ஆனா அந்த குவாகுவா திரும்பவும் வந்து அட்டாக் பண்ண உங்களுக்கு அந்த லெவலுக்கு டைம் இல்லைன்னு நினைக்கிறேன், நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீங்க சொன்னதும் கரெக்ட் தான், நீங்க வர்ற வரைக்கும் எங்க சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருந்தது, எங்க ஆளுங்களே இறந்து போயிருப்போம் அப்படின்னு அந்த ஜெனரல் சொல்றான். உங்க மக்களை காப்பாத்துறது மட்டும் இல்ல, ஆர்ட்ஸோட கேபிட்டலையும் நான் உங்களுக்கு ரிவைவ் பண்ணி தரேன், அந்த இடத்த உங்களுக்கு சொந்தமாக்கி தரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்ன அதுக்கு வாய்ப்பே இல்ல, அந்த குவாகுவாவோட ஆர்மி ரொம்பவே பெருசு அண்ட் கேபிட்டலுக்கு போற வழி ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனது, ஒருவேளை நீங்க அங்க உயிரோட போனாலுமே கூட குவாகுவாவை எதிர்த்து சண்டை போடணும், அது போக ஃப்ராஸ்ட் டிராகனும் அங்கதான் இருக்கு, அதுங்களை எதிர்த்து சண்டை போடணும், இது முடியாது, ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு அவங்க சொல்லவும், சாசரர் கிங்டமோட பவருக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நான் இதை முடிச்சு தரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, இதுக்கு எதுக்காக நீங்க பண்றீங்க அப்படின்னு ஒருத்தன் கேட்கறான். கோவப்படாத அப்படின்னு கூட இருக்கிறவங்க சொல்லவும், பார்ல நீ அடிச்ச சரக்குக்கு வேற ஒருத்தன் பில் பே பண்றேன்னு சொன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கு, அது மாதிரி தான் இதுவும் சொல்லவும், கரெக்ட் தான், நான் பிராங்காவே உங்ககிட்ட சொல்றேன், டுவார்வன் கிங்டமோட ரோயின்ஸ் கிராஃப்ட்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, சோ உங்க கிராஃப்ட்ஸ்மேன் எல்லாத்தையுமே நீங்க என்னோட கண்ட்ரிக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். வெப்பன்ஸ் நாங்க இங்க கிரியேட் பண்ணி உங்களுக்கு அனுப்புறோம்னு சொல்லவோ, இல்ல ரோயின்ஸ் கிராஃப்ட்ல வெப்பனை கிரியேட் பண்றது நானா மட்டும்தான் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எங்களுக்கு யோசிக்க டைம் கொடுங்க, நாளைக்கு காலையில சொல்றேன்னு சொல்லவும், ஆனா நமக்கு அவ்வளோ டைம் இல்லை அப்படின்னு அந்த ஜெனரல் சொல்றான். நீங்க கெஸ்ட் ரூம்ல உட்காந்துருங்க, நாங்க பேசி முடிவெடுக்கிறோம் அப்படின்னு அந்த ஜெனரல் சொல்லவும், நம்ம ஹீரோவோட ஆளுங்களும் கிளம்புறாங்க. எனக்கு பயமா இருந்துச்சு, அந்த மான்ஸ்டர் அதை பார்க்கும்போது எனக்கு உச்சாவே வந்துரு போல அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களும் ஒன்னொன்னு பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா, அந்த சாசரர் கிங் மட்டும் இல்லைன்னா இந்நேரத்துக்கு நம்ம எல்லாருமே இறந்து போயிருப்போம், இதை ஒத்துக்கிடுறத தவிர்த்து நமக்கு வேற ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஜெனரல் சொல்றான். நீங்க சொல்ற கண்டிஷனுக்கு நாங்க ஒத்துக்கிடுறோம், எங்களோட கிராஃப்ட்ஸ்மேனை நீங்க உங்க கண்ட்ரிக்கு கூட்டிட்டு போலாம், ஆனா அவங்க நல்லபடியா தான் இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிட்ட நாங்க அப்பப்போ ஆளுங்களை அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்லவும், இவங்க ஆளுங்க நல்லபடியா இருக்கணும்னு நினைக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, நீங்க எப்பனாலும் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அனுப்பலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஸோ இப்போ கிராஃப்ட்ஸ்மேன் எல்லாத்தையுமே ஒரு மீட்டிங்க்கு கூப்பிடுறாங்க. ஹே கான்போ, எல்லாருக்கும் சரக்கு கொடுக்கன்னு கேள்விப்பட்டேன், எனக்கும் ஒரு கிளாஸ் தாயன் அப்படின்னு ஒருத்தன் வந்து கேட்கவும், சாசரர் கிங் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தர முடியும்னு சொல்லவோ, ஒரு கிளாஸ் மட்டும் தாயான்னு கேட்கறான். சாசரர் கிங் கிட்ட தான் சரக்கே இருக்கு அப்படின்னு கான்போ சொல்றான். கான்போக்கு அந்த லெவலுக்கு சரக்குல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. இப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரவும், அச்சோ ஒரு 100 மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி ஷெல்டியர் சரக்கு காமிக்கவுமே எல்லாரும்
எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. கிராஃப்ட்ஸ்மேன், உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். ரோயின்ஸ் கிராஃப்ட்ல நீங்க எனக்கு சில வெப்பன்ஸை செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், எதுக்காக அதை கேட்குறீங்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிடலாமா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கேட்கவும், உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் மேஜிக் யூஸ் பண்ணி அவன் கிட்ட இருக்கிற ஒரு ஸ்வாட் எடுத்து காமிக்கிறான். அது கொஞ்சம் தாரீங்களா, நாங்களும் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிட்ட வரவும், அமைதியா இருங்க அப்படின்னு ஷெல்டியர் கத்துறா. எல்லாரும் அமைதியா உட்காருங்க. இந்த ஸ்வாட்ல இருக்கிற மாதிரி 20 ரோயின்ஸை ஒரே வெப்பன்ல உங்களால கிராஃப்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஒரு வெப்பன்ல 6 ரோயின்ஸ் தான் மேக் பண்ண முடியும், அதுவும் 200 வருஷத்துக்கு முன்னாடி அதுதான் ரெக்கார்டா இருந்துச்சு. 20 ரோயின்ஸ் ஒரே வெப்பன்ல இதெல்லாம் ரொம்பவே கஷ்டம். இதை யார் செஞ்சது அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கேட்கவும், இதை எனக்கு ஒருத்தங்க கொடுத்தாங்க, ஆனா இப்போ அவங்க இல்ல, அவங்களுக்கு தான் இதை பத்தி தெரியும். ஆனா கண்டிப்பா எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு, உங்களால இதை சாதிக்க முடியும் நான் நம்புறேன். அழிஞ்சு போன ரோம்ஸ் கிராஃப்டை திரும்பவும் நீங்க கொண்டு வரதுக்கு தயாரா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்றாங்க. சூப்பரா பேசுனீங்க லார்டைன்ஸ், நீங்க அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஆறாவோ ஷெல்டியரும் நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. கிராஃப்ட்ஸ்மேன் எல்லாரையும் உங்க நாட்டுக்கு அனுப்புறதுக்கு ஒத்துக்கிட்டாங்கல்ல, எங்க நாட்டுல நாங்க அவங்களுக்கு தேவைப்படலன்னு நினைச்சிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி கான்போ அலறான். நீ சொல்றது என்னமோ உண்மைதான், உங்க நாட்டுல ஒன்னு தேவையில்லைன்னு அனுப்பியிருக்கலாம், ஆனா எனக்கு உங்களோட திறமைகள் என்னன்னு தெரியும். இங்க உங்களை யாருமே மதிக்கல, ஆனா என்னோட நாட்டுல உங்களை பொக்கிஷம் மாதிரி பாத்துக்கிடுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவன் ஹாப்பி ஆகிறான். எங்களோட கேபிட்டல் நீங்க மீட்டு தரப்போறீங்கன்னு கேள்விப்பட்டேன்னு கேட்கவும், ஆமா உண்மைதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். லார்டைன்ஸ், எங்களோட கேபிட்டலுக்கு போறதுக்கு உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு கான்போ உங்க கூட வர வாலண்டியர் பண்றா அப்படின்னு ஜெனரல் சொல்லவும், ஆமா அரசே அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஆனா இது ரொம்ப ரிஸ்க் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், ஆக்சுவலி அரசே, கேபிட்டல்ல ஒரு சீக்ரெட் ட்ரெஷரி இருக்கு, ரோயின்ஸ் பத்தின ஒரு சீக்ரெட் காலங்காலமா ராயல் ஃபேமிலி கிட்ட கொடுத்து வச்சிருந்தாங்க, அது அந்த ட்ரெஷரியில தான் இருக்கு, சோ அதை எப்படியாச்சும் இருக்கணும், அதுக்கு தான் அவங்க கூட வரேன் அப்படின்னு நம்ம சொல்றான். ஆனா அது டுவார்ஃப்ஸோட ட்ரெஷர் ஆச்சே நம்ம ஹீரோ கேட்கவும், அது அவங்க ஒரு ட்ரெஷராவே மதிக்கல, சோ அது அவங்க கிட்ட இருந்தா என்ன இல்லைன்னா என்ன அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், அதுவோ கரெக்ட் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சரி ஓகே இவனையும் நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். கதவை ஓபன் பண்ணவும் நிறைய குவாக்வா செத்து போய் கிடக்குது. டெத் நைட் அதுங்க வேலையை கரெக்டா பாத்துருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ இவங்களுக்கு கூட்டிட்டு போறான். இந்த பிரிட்ஜ் உடஞ்சு போயிருக்கு, என்னோட டெத் நைட்டே கொல்ற லெவலுக்கு இருக்கிற எனிமி எதுக்காக இந்த பிரிட்ஜை உடைக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இவங்க எல்லாருமே இப்ப ஆப்போசிட் சைடுக்கு போறாங்க. ஷெல்டியர், உன்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்றான் கேட்டுக்கோ. நம்ம எதிரி ஸ்ட்ராங்கா இருக்க வாய்ப்பு இருக்கு, உன்னை மைண்ட் கண்ட்ரோல் பண்ணவங்களா கூட இருக்கலாம், சோ எப்பவும் நீ உன்னோட நினைவுகளை கரெக்டா வச்சுக்கிடணும், சோ உன் மைண்ட்ல நீ அடிக்கடி கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே இரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆரா வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்து டெத் நைட் இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா. லார்டைன்ஸ் அப்படின்னு சொல்லி ஆரா அதை சொல்ல பார்க்கவோ, அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். அவளும் சரின்னு வாய முடிக்கிட்டா. ஷெல்டியர், நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு, என்ன சொல்ல வந்த ஆரா அப்படின்னு கேட்கறான். ஒன்னு இல்ல அரசே அப்படின்னு அவ சொல்லியிருந்தா. எரிமலை இருக்கு, அது போக பாய்சனஸ் கேஸ் நிறைஞ்ச ஒரு இடம் இருக்கு அப்படின்னு கூட வர கான்போ சொல்லவும், அண்டர்டா இருக்கிறவங்கள பாய்சனஸ் கேஸ் எதுவும் பண்ணாது, ஆனா உங்க 2 பேருக்கும் ப்ரொடெக்ஷன் தேவைன்னு ஆராக்கும் அந்த டுவார்க்கும் நம்ம ஹீரோ ப்ரொடெக்ஷன் ஸ்பெல்ல போடுறான். இது நம்மள ஷார்ட் ரோட்ல கூட்டிட்டு போகும் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த லைட்டை ஃபாலோ பண்ணி கூட்டிட்டு போறான். ஷெல்டியரும் நீயும் அந்த குவாகோவை பாத்துக்கோங்க, அந்த டிராகன்ஸை நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். ஆசிலேசியம் மவுண்டன்ஸ்க்கு அந்த பக்கமா டிராகன்ஸ் தன்னோட நெஸ்ட்டை மேக் பண்ணிருக்கு, அந்த இடத்துல நிறைய டிராகன்ஸ் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு அட்வென்ச்சரிங் பார்ட்டில சொல்லியிருந்தா அவன் யோசிச்சு பாக்குறான். அவ வீட்டுக்கு போனோடனே அதை பத்தி ரிசர்ச் பண்ணணும்னு சொல்லியிருந்தா, ஆனா அன்பார்ச்சுனேட்லி இறந்து போயிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் வருத்தப்படுறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இப்ப கடைசியா காமிச்ச சீன் வந்துட்டு நம்ம ஹீரோ மோமானா இருக்கும்போது சில பேர் கூட அட்வென்ச்சரிங் போயிருப்பான். அதுல இருந்த ஒரு பொண்ணு தான் வந்துட்டு இந்த டிராகன்ஸை பத்தி சொல்லியிருப்பா. ஒருவேளை அந்த சீன் உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னாலும் அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல, ஏன்னா அதுக்கு இப்ப பெருசாலாம் ஒன்றும் முக்கியம் கிடையாது. அண்ட் இதுக்கப்புறம் போற எபிசோட்ஸ் தான் இன்னும் வேற லெவல்ல சூப்பரா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.